வந்துடுச்சுமா அப்படின்னு கத்திக்கிட்டே வந்தார் மனுஷன். என்னடா பாக்ஸ் தூக்கிட்டு வந்துடுச்சுன்றாருன்னு பார்த்தா, ஆமாங்க நம்ம இன்ஸ்டாகிராமில் கன்னியாகுமரிக்கார அண்ணாக்கிட்ட இந்த கருவாடு ஆர்டர் போட்டிருந்தோம். என்ன கருவாடு தெரியுமா இது தாங்க பற்ற கருவாடு. நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன், ரேட் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகல. இவர் ரேட்டும் கட்டுப்படியாக இருந்துச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா காம்போ பேக்கும் போட்டிருந்தாங்க. ஆமாங்க பற்ற கருவாடை நம்ம 1 கிலோ வாங்குறப்போ இது கூட பார்த்திங்களான்னா 3 காம்போ வந்துச்சுங்க. அது என்னென்னு இப்போ பார்க்கலாமா? அது மட்டும் இல்லாமல் இவங்க பாக்ஸ் எனக்கு ஓப்பன் பண்ணவே மனசில் அந்த அளவுக்கு பாக்ஸ் சூப்பராக பேக்கிங் போட்டிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு பேக் பண்ணி எடுத்த உடனே கருவாடு ஸ்மெல் எங்கே அப்படியோ வீட்டெல்லாம் இதுவாகும்னு பார்த்தா, ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. செம்மையாக ஸ்மெல்லே வராத அளவுக்கு சூப்பர் பேக்கிங் இருந்துச்சு. பேக்கிங் அந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஐர மீன் குஞ்சு இருந்துச்சு, ஐர மீன் குட்டிக்கு கருவாடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாலை கருவாடு இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்தது. அடுத்து இது வந்து வாழைக்கருவாடு, அது பால் வாழைக்கருவாடு ஏதோ சொன்னாங்க இது பேர், ஆனால் கருவாடுலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் செம்மையாக என்ட்ரி கொடுத்தாரு. இது தாங்க பற்ற கருவாடு. இது வந்து பூமியிலே அதை மண்ணிலேயே புதைச்சி வச்சு அதுலேருந்து உருவாகுதாங்க. எங்கே கருவாடுலாம் எடுக்கிறப்ப ஸ்மெல் வருமோன்னு பார்த்தாங்க, ஆனால் பேக்கிங் அவ்வளோ பக்காவாக இருந்துச்சு, ஒரு ஸ்மெல்லும் வரல. அது மட்டும் இல்லாமல் இந்த பற்ற கருவாடில் சூப்பராக கருவேப்பிலையெல்லாம் போட்டு மஞ்சத்தூள்லாம் நல்லாவே போட்டு அது வந்து ஸ்மெல்லு அந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. அது சமைச்சு பார்த்ததுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஆனால் நிஜமாக இதாங்க பற்ற கருவாடு ஃபஸ்ட் டைம் நான் கையில் தொட்டு பார்க்குறதும். அது இல்லாமல் கருவாடும் சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது நிஜமாக சொல்கிறாங்க, ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, என்னோடய ஹோம் ரிவ்யூஸ்க்காக வீடியோ தான். எனக்காக நான் வாங்கினேன், பெட்டராக இருந்ததுனால தான் உங்களுக்கு இதில் போட்டிருக்கேன்.